நம்ம ரத்த நாளங்கள்ல கொழுப்பு அடையாம பார்த்துக்கும். இது நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்குங்க. ஆண்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. புரோஸ்டேட் சுரபிக்கு ரொம்ப தேவைப்படுற உணவு இது. இது நம்மளோட உடம்புல இருக்க அதிகப்படியான உப்பை வெளியேற்றுறது மட்டும் இல்லாம நம்ம சிறுநீரகத்துல இருக்க அதிகப்படியான தேங்கின தண்ணியையும் வெளியேற்று. யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டுல இருக்க 16 பொருட்களை வச்சு எப்படி இயற்கையா நம்ம உடம்பு சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மருந்து மாத்திரை இல்லாம நம்ம சமையல் அறையில இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம உடம்ப இயற்கையா சுத்தம் செய்யறது அப்படிங்கறது தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதோட சேர்த்து சிம்பிள் எக்ஸசைஸ் பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல எலுமிச்சை பழத்தை பத்தி பார்ப்போம். எலுமிச்சை பழம் பாத்தீங்கன்னா கல்லீரலை சுத்தம் செய்யும். கல்லீரல்ல இருக்க நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு இந்த எலுமிச்சை பழம் உதவியா இருக்கு. இது எப்படி சாப்பிடலான்னு பாத்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனேவே வெறும் வயிற்றுல வெந்நீர்ல இந்த எலுமிச்சை சாறை கலந்து குடிச்சிங்க அப்படின்னா அது உங்க லிவரை டீடாக்ஸ் பண்ணும். இதுக்கான ஈஸியான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ட்விஸ்ட். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு உங்களோட இடுப்பை மட்டும் 2 பக்கமும் சுழற்றி செய்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். இதை நீங்கள் ஒரு 10 நிமிடம் செஞ்சீங்கனாலே போதும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பசலைக்கீரை. பசலைக்கீரை ரத்தத்தை சுத்தம் செய்யும். பிளட் பியூரிஃபைங்க்கு இந்த பசலைக்கீரை ரொம்ப நல்லதுங்க. நம்ம ரத்தத்துல இருக்க கழிவுகளை நீக்கிறதுக்கு இந்த பசலைக்கீரை உதவியா இருக்கும். இந்த பசலைக்கீரை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, கீரையை சாம்பார்ல போட்டும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா பொரியல் செஞ்சும் சாப்பிடலாம், வெறுமனை வதக்கி கூட சாப்பிடலாங்க. இதுக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஸ்விங். உங்களோட கைகளை நல்லா சுழற்றி நடக்கிறீங்க, இல்லை ஒரே இடத்துல நின்று கூட சுழற்றலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் சிறுநீரகத்திற்கு ரொம்ப நல்லது. நம்ம வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல இருக்க அதிகப்படியான உப்பை வெளியேற்றுறது மட்டும் இல்லாம நம்ம சிறுநீரகத்துல இருக்க அதிகப்படியான தேங்கின தண்ணியையும் வெளியேற்றிடும். இந்த வெள்ளரிக்காயை நீங்க பச்சையாவே சாப்பிடலாம், சாலட் செஞ்சும் சாப்பிடலாம். இதுக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சிங் இன் அ பிளேஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோல இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ரிப்பீட்டடா சொல்லிட்டு தான் இருக்கேன். மார்ச்சிங் இன் அ பிளேஸ் அப்படிங்கிறது நீங்க ஸ்டெடியா நின்றுட்டு ஒரே இடத்துல வேகமா நடக்கிறது போல செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். 10லேருந்து 15 நிமிடம் இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பூண்டு. இது நம்மளோட நரம்புகளுக்கும் ரத்த நாளங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த பூண்டு நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம ரத்த நாளங்கள்ல கொழுப்பு அடையாம பார்த்துக்கும். இது நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது. காலையில ஒரு பல் பூண்டை வெறும் வாயில போட்டு நம்ம மென்று சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட உணவுல ரெகுலரா பூண்டு அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிஸ்க் வாக், அதாவது வேகமா நீங்க நடக்கிறது தாங்க. நீங்க அரை மணி நேரம் நல்லா விறுவிறுக்க நடந்தாலே போதும். அடுத்ததா கேரட். கேரட் கண்களுக்கு ரொம்ப நல்லது. கேரட்டு கண்கள்ல இருக்க நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு உதவும். இதை எப்படி சாப்பிடலாம்னா, வெறும் வாயில மென்னு சாப்பிடலாம், அல்லது ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், இல்லை நீங்க பொரியலா செஞ்சு கூட சாப்பிடலாம். இதுக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ரொட்டேஷன். நீங்க கண்களை மெதுவாக மூடி திறக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்கள்ல இருக்க கருவிழிகளை சுழற்ற எக்ஸசைஸ் பண்றது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ப்ரோக்கோலி. லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம நுரையீரலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ப்ரோக்கோலியை நீங்க சாலட் மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம், மெதுவான ஹீட்ல வேக வச்சும் சாப்பிடலாம். இதுக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரீதிங் எக்ஸசைஸ். அதாவது 4 நிமிடம் உங்களோட மூச்சை உள்ள இழுத்து ஸ்லோவா ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் 6 வினாடியா அதை வெளியில தள்ளுறது தான் இந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை நீங்க ஒரு 10லேருந்து 15 முறை செஞ்சீங்கன்னா நல்லது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஆப்பிள். ஆப்பிள் இன்டெஸ்டைன்ஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. ஆப்பிள் சாப்பிட்றதுனால நம்மளோட செரிமானம் நல்லா நடக்கும், குடல் ஆரோக்கியமா இருக்கும். இதை நீங்க தோலோட சாப்பிட்றது தான் சிறந்தது. இதுக்கான சிம்பிள் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ டு செஸ்ட். இந்த எக்ஸசைஸை நீங்க உட்கார்ந்தபடியே உங்களோட முட்டியை உங்க மார்பு வரைக்கும் கொண்டு வந்து திருப்பி கீழே இறக்குறது தான் அந்த எக்ஸசைஸ். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சோளம். இது கோலனுக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட பெருங்குடல்ல இருக்கிற அழுக்குகளை, நச்சுக்களை எல்லாமே வெளியேற்றத்துக்கு சோளம் சிறந்ததுங்க. அதுல ஃபைபர் நிறைஞ்சிருக்கிறனால உங்களுக்கு நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும். இதை நீங்க வேக வைத்து சாப்பிடலாம், சாலட்ல போட்டும் சாப்பிடலாம். இதற்கான ஈஸியான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாற்காலியில அமர்வது போல உட்கார்ந்து எழுவது, ஸ்குவாட். இதுதாங்க எக்ஸசைஸ். இதை ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 முறை செய்யலாம். அடுத்தது
அடுத்தது நம்ம பார்க்க போறது திராட்சை. திராட்சை நம்மளோட இதயத்துக்கு நல்ல உணவு. திராட்சை பழங்களை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னம்னா நம்ம இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். காலையில எழுந்த உடனே ஒரு கைப்பிடி அளவு திராட்சை சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க. இதுக்கான ஈஸியான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கைகள் இரண்டையும் நல்லா இப்படி விரிச்சு திருப்பி இப்படி குவிக்கிற எக்ஸசைஸ் தான் இதுக்கான பெஸ்ட் எக்ஸசைஸ். இது 10ல இருந்து 15 முறை நீங்க தினமும் செய்யலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கிரீன் டீ. கிரீன் டீ செல்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நாள் செல்களால தேங்கி இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு கிரீன் டீ ரொம்ப நல்லதுங்க. இது மாலை வேளையில ஒரு கப் கிரீன் டீ குடிக்கிறதுனால நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா டீடாக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஈஸியான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ரோல். நம்மளோட தோள்பட்டைகள் இரண்டையும் ரோல் பண்ற எக்ஸசைஸ் தான் இதுக்கான பெஸ்ட் எக்ஸசைஸ். இதையும் நீங்க 10ல இருந்து 15 முறை செய்யலாம். மாம்பழத்தை சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின் பளபளப்பா மட்டும் இல்லாம மினுமினுப்பாவும் இருக்கும். உள்ள இருக்க ஸ்கின்னை அழகா பாதுகாக்கிறதுக்கு மாம்பழம் ரொம்ப உதவும். அதிகமா சாப்பிடாம மாம்பழத்தை அளவா சாப்பிடுங்க. இதுக்கான ஈஸியான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்ட்ரெச். உங்க முகத்துல இருக்க தசைகளை மெதுவாக அசைத்து எக்ஸசைஸ் பண்றது தாங்க இது. வாழைப்பழம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு வயிற்று எரிச்சல், அல்சர் போன்ற பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். காலையில் எழுந்தவுடன் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கான பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயிறு வரைக்கும் மூச்சை இழுத்து விடுறது தாங்க இந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை நீங்க 10ல இருந்து 15 முறை செய்யலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது தேங்காய் தண்ணீர். தேங்காய் தண்ணீர் நம்ம பிளாடருக்கும் சிறுநீர் பாதையை சுத்தப்படுத்துறதுக்கும் ரொம்ப அருமையான ஒரு பொருள். இந்த தேங்காய் தண்ணீர் அல்லது இளநீரை நம்ம மதிய வேளையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு சிறுநீர் பாதை சுத்தப்படுத்தும். இதுக்கான ஈஸியான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீல் ரைஸ். அதாவது நம்மளோட கால்களை மெதுவாக கீழே வச்சு பின்னாடி இருக்க குதிக்காலை மட்டும் மேலே தூக்கி தூக்கி இறக்குவது தான் இந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை நீங்க 10ல இருந்து 15 நிமிடம் வரை செய்யலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போறது தக்காளி. தக்காளி ப்ராஸ்டேட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆண்களோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. ப்ராஸ்டேட் சுரபிக்கு ரொம்ப தேவைப்படுற உணவு இது. இதை நம்ம சமைச்சு சாப்பிட்றப்போ அதிக பயன் தரும். இதுக்கான ஈஸியான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்விக் டில்ட். அதாவது உங்களோட இடுப்பை அசைத்து செய்யற எக்ஸசைஸ் தான் இது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு கணையத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த உருளைக்கிழங்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லது அளவோட சாப்பிட்டா. இந்த உருளைக்கிழங்கை நீங்க சமைத்து சாப்பிடுவது ரொம்ப நல்லது. இதுக்கான ஈஸியான எக்ஸசைஸ் ஆஃப்டர் மீல் வாக். சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 10ல இருந்து 15 நிமிடம் நடந்தீங்கன்னா அதுவே சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி வாய்க்கு ரொம்ப நல்லது. அதாவது நம்ம வாய்கள்ல இருக்கும் பாக்டீரியாக்களை சுத்தம் செய்யறதுக்கு இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப அருமையான ஒரு உணவு. இந்த ஸ்ட்ராபெரியை நம்ம அப்படியே சாப்பிடுறது ஆரோக்கியமானது தான். இதுக்கான ஈஸியான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டங் மூவ்மெண்ட். உங்களோட நாக்கை சுழற்றுவது தாங்க அந்த எக்ஸசைஸ். எல்லாத்தையும் ஒரே நாள்ல சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. தினமும் நீங்க இதில் இருக்க ஒரு உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுதும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யும் பொழுதும் மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை இந்த உணவுகளை மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா உடம்பு தானாவே சுத்தமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் அவேர்னஸ் வீடியோக்கு யோகம் யூடியூப் சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நலமாய் வாழ்வோம், நலத்தை பரப்புவோம். நன்றி.